ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டெயின்மெண்ட். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம பாலா எல்லாருக்குமே தெரியும். கேபிஒய் புகழ் பாலா அவர்கள் வந்து நெறைய விஷயங்கள்ல வந்து அவர் மேல வந்து அலிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது என்னென்ன? அது எதனால அப்படி வந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் வந்து கொஞ்சம் டவுன்ல போய்க்கிட்டு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தூக்கி விட்டு காப்பாத்துங்க. ஓகே. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபிஐ பாலா அப்படிங்கிறவர் வந்து நெறைய பேருக்கு உதவிகள் பண்ணி, அத வந்து ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாலயும், அவரோட பக்கத்திலயும் பிற நெறைய பேஜஸ்ல வந்து அது வந்து வந்துட்டு இருந்தத நம்ம பார்த்திருப்போம். சமீபத்தில வந்து ஒரு பழைய ஜேர்னலிஸ்ட், ஒரு புகழ்பெற்ற ஜேர்னலிஸ்ட் வந்து உமாபதி அப்படிங்கிறவரு. அவர் வந்து இவர பத்தி பேசியிருந்தாரு. பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாலாவோட அந்த செயல்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. உடனே நெறைய பேர் வந்து பாலா நல்லவன் அப்படி சொல்லியிருந்தாங்க. பாலா நல்லவரு. அவர் வந்து நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா வந்து அதில உமாபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரு பாலா வந்து தவறானவர்ன்னு சொல்லல. பாலாவ இயக்குற ஆள் தவறான ஆளு. பாலா வந்து பிடியில மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்ப இதில என்ன நடந்திருக்குன்னா, பாலாவ வந்து குடுத்த ஆம்புலன்ஸ் 4மே வந்து 30 வருடங்கள தாண்டுன ஆம்புலன்ஸ். அதில ஒண்ணே ஒண்ணு தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதான ஆம்புலன்ஸ். அதுவும் எஃப்சி முடிஞ்ச ஆம்புலன்ஸ் தான். அது போக, அவர் பண்ண உதவிகள்லயே நெறைய உதவிகள் வந்து ஃபேக்கா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. இப்போதைக்கு வந்து ஆம்புலன்ஸ் விஷயங்கள மட்டும் தான் அவங்க எடுத்து பேசியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் விஷயங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 30 வருஷம் முடிஞ்சு ரோட்ல ஓடுறதுக்கு தகுதியே இல்லாத ஆம்புலன்ஸ் மட்டும் தான் வந்து அவர் குடுத்துருக்காரு. அது வந்து எஃப்சி கூட பண்ணாம சில ஆம்புலன்ஸ் இருக்கு. ஜோம்பி ஆம்புலன்ஸ் அப்படிம்பாங்க. ஆமா. அதாவது ஜோம்பி ஆம்புலன்ஸ்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து ரோட்ல ஓடுறதுக்கு தகுதியே இல்லாத ஆம்புலன்ஸு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நெறைய ஃபோர்ஜரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. பாலா அவர்கள் மேல வந்து மக்கள் ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க. நெறைய பேருக்கு உதவிகள் பண்றாரு அப்படின்னு. இப்ப என்னன்னா, மக்களே வந்து "ஏன்டா நீ இப்படிப்பட்ட ஒரு ஆளா?" அப்படிங்கிற அளவுக்கு வந்து வந்துடுச்சு. ஆனா இப்பவும் உமாபதி அவர்கள் வந்து இப்ப உமாபதி அவர்கள வந்து நெறைய பேர் திட்டியிருந்தாங்க. சீனியர் ஜர்னலிஸ்ட் உமாபதி அவரு. அவர வந்து நெறைய பேர் திட்டியிருந்தாங்க. "ஏன்டா நீ தான் பண்ண மாட்டேங்கிற, பண்றவனையாவது பண்ண விடேன்டா" அப்படின்னு. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த உமாபதி வந்து அந்த விஷயங்கள வெளியிட்ட உடனே அடுத்த செகண்ட் வந்து பாலாவோட குழு வந்து, இது எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சட்டத்தில இருக்க ஓட்டைய உபயோகிச்சு இத சரி பண்ண முடியுமான்னு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அப்ப அவர் உமாபதி சொன்னது வந்து 100க்கு 100% உண்ம. பாலாவ ஏதோ ஒரு சக்தி இயக்குறாங்க. அவங்க பாலாவ வச்சு ஒரு பாலாக்கு ஒரு புகழ தேடி, அதுக்கப்புறம் இவங்கள பயன்படுத்திக்கணும்னு நெனைக்கிறாங்க. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து முன்வராத டயத்தில நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து அவருக்கு ஆதரவா பேசியிருந்தாரு. எல்லாருமே அதாவது அ சீமான் அண்ணன வந்து ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து எந்த அரசியல் கட்சி மேலயும் விரோதம் கிடையாது. பட் சீமான் அண்ணன பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, யாருக்கா இருந்தாலும் வந்து ஒரு நல்லது பண்றவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் தான் வந்து சீமான் அண்ணன். ஓகேவா? சீமான் அண்ணன பொறுத்தவரையில அவர் வந்து ஒரு வெகுளியான மனிதர். ஓகேவா? அரசியல்ல இருந்தாலும் ஒரு வெகுளியான மனிதர். யாருக்கா இருந்தாலும் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஓகேவா? பாலா போய் சீமான் அண்ணன்ட்ட போவும். சீமான் அண்ணன் சப்போர்ட் பண்ணிட்டாப்ல. வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள வந்து எவ்வளவோ திட்டினாரு செஞ்சாரு. இப்போ இந்த கரூர் இஷ்யூல பார்த்தீங்கன்னா, சீமான், ஏடிஎம்கேலருந்து எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா தான் பேசியிருந்தாங்க. ஏன்னா, விஜய் பண்ணது வந்து அந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்காருன்னு சொல்ட்டு. ஸோ, அதே மாதிரி தான் சீமான் அண்ணனும் சொல்லியிருக்காரு. தம்பி அதாவது ரொம்ப நாள் திட்டினவரு, இப்ப தம்பின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, அவருக்கு தெரியும். இந்த மாரி ஒரு மனநிலையில இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியா, இன்னொரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் அதத்தான் பண்ணியிருக்காரு. பட் பாலா பண்ணது வந்து ரொம்பவே மோசமான விஷயம். ஏன்னா, ஒரு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ குடுத்துருக்காரு. ஒரு ஆம்புலன்ஸ்ங்கிறதே வந்து அவசர தேவைக்காக உபயோகிக்கக்கூடியது. அதுவே வந்து பழுதாகும் பட்சத்தில அந்த மக்களோட நிலைமை என்ன ஆகுங்கிறத வந்து இவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த விஷயங்கள பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி இவர் நெறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்காரு. அந்த உதவிகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து போடும்போது என்ன சொல்றாங்கன்னா, வீடியோ அதாவது ஒரு ஷூட் எடுக்கிற மாரி எடுத்திருக்காங்க எல்லாத்தையுமே. இது வந்து நாளைக்கு நமக்கே வந்து அதாவது தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நுழையிறதுக்காக ஒரு முயற்சியா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாரி. நான் என்ன சொல்றேன்னா, அவர் அரசியலுக்குள்ள நுழையணும்னா, நீங்க உதவிகள் பண்ணுங்க. நீங்க வந்து உதவி பண்ணி அத வச்சு அரசியலுக்குள்ள நுழையணும்னு நெனைங்க. ஆனா அது உண்மையா பண்ணுங்க. என்னதான் வந்து ஒருத்தன் சம்பாதிச்சாலும் எவ்வளோ உதவி பண்ண முடியுங்கிறது மக்களுக்கே தெரியும். மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது. பாலாக்கு சப்போர்ட் இப்போ வரைக்கும் எனக்கு பாலா மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனா அவர் பண்ண விஷயங்கள் வந்து உண்மையிலேயே தவறு தான். உமாபதி சொன்னதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நான் கூட அவருக்கு ஆதரவா வீடியோ போட்டிருக்கேன். பட் இப்போ யோசிக்கிறேன். அவர் பண்ணது வந்து உமாபதி பண்ணது வந்து
ஒரு சரியான விஷயம். ஏன்னா, இப்போ எக்ஸ்போஸ் பண்ணலன்னா, நாளைக்கு இது வந்து அவர் ஒரு நல்ல லெவலுக்கு போம்போது அது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா, அவரோட பேர் மொத்தமா தான் கெடும். இப்பவே எக்ஸ்போஸ் ஆச்சுங்கிறதுனால நான் திருத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காவது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ பாலா அவர்களே, இனிமேலாவது நீங்க செய்யக்கூடிய உதவிகள் வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில உண்மையா செய்யுங்க. அது போதும் எங்களுக்கு. நன்றி. இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டெயின்மென்ட். பாலாவ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோவ மறக்காம லைக் பண்ணிருங்க. நன்றி.